வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் பி. கௌரவராஜு. நான் கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டுள்ளேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. கோவை மாவட்டத்தினுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இந்த பயிற்சி நான் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோவை கணபதி தவ மையத்தில் துவங்கினேன். அப்பொழுதே இந்த ஆழியாருக்கு நாம் சுவாமிஜி முன்னாடி இதை செய்து அவரது திருக்கரங்களால் சான்று பெற வேண்டும் என்று ஆசை இருந்தது. அந்த ஆசையை இடைக்காலமில் நான் மறந்துவிட்டேன். பிறகு தற்போது என்னோட வழக்கறிஞராக பணிபுரியும் திரு ராஜகுமார், திரு தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் எனக்கு அந்த ஆசையை தூண்டிவிட்டு இதில் கலந்து கொள்ள ஒரு ஏற்பாடு செய்தார்கள். இந்த இடத்தில் நிற்கும் பொழுது சுவாமிஜி அவர்கள் நடமாடிய ஒரு இடம், அவர் பேசிய ஒரு மைக், இதை நாம் பேசும் பொழுதும் இங்கு நின்று பார்க்கும் பொழுதும் ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவனாக நான் கருதுகிறேன். இதற்கு இந்த நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அறிவு திருக்கோயில் அமைந்திருக்கும் ஒரு இடம்பானது இதன் முன்புறமாக வற்றாத ஜீவநதி ஆழியாரும், பின்புறமாக மிக உயர்ந்த ஒரு மலை அமைந்து இதற்கு இடையிலே இந்த அறிவு திருக்கோயில் வற்றாத ஜீவநதி எப்படி அறிவுகளை வற்றாத இந்த அறிவு திருக்கோயில் அறிவை வளர்ந்து மேல்நோக்கி நம்மை நிறுத்தி வைக்கிறது அந்த மலை போன்று ஒரு அமைப்பை தேர்ந்தெடுத்து நமது சுவாமிஜி அவர்கள் இந்த இடத்தில் இந்த இடத்தை நிர்மாணித்தார் என்பது மிகவும் வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதில் உள்ளே நான் என்றாகும் பொழுது ஒரு சொர்க்க பூமியில் நாம் என்றான ஒரு உணர்வுதான் எனக்கு தோன்றியது. நான் வரும் பொழுது ஒரு துருப்பிடித்த ஒரு இரும்பாகவோ அல்லது ஒரு வைரமாகவோ தான் உள்ளே வந்தேன். இப்பொழுது நான் வெளியே செல்லும் பொழுது பட்டைத்திட்டப்பட்ட ஒரு வைரம், என்னை முழுமையாக ஒரு முழு மனிதனாக இவர்கள் என்னை பட்டைத்திட்டு வெளியே அனுப்புகிறார்கள். இங்கு நான் பல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டேன். நான் பொதுவாக 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இங்கு ஒரு 5 மணி, ஏன் 4:30 மணிக்கு எழுந்து முறையாக என் அன்றாட வேலையை நான் செய்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டேன். நான் ஒரு நாளைக்கு எப்படி என்றாலும் ஒரு 100 தடவை செல்லை எடுத்து பார்ப்பேன். என்னுடைய குரூப்புகளுக்கு அனுப்பி வைப்பேன். ஆனால் நான் செல்லை ஒரு 10 தடவை கூட பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி 90 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு எனக்கு. ஸோ இது ஒரு பெரிய எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன். அந்த ஒரு நல்ல ஒழுக்கம் இங்கு வந்த பிறகு எனக்கு ஏற்பட்டது. அது என்னுடைய வாழ்நாளில் கடைசி வரை கண்டிப்பாக நான் கடைபிடிப்பேன். நாம் எல்லோருமே கடைபிடிப்போம். இது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகும். இங்கு பாடம் நடத்திய அனைத்து பேராசிரியர்களும் நேரம் தவறாமல் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் சரியாக முறையில் நடத்தியது எனக்கு ரொம்பவும் பெருமை வாய்ந்தது, ரொம்ப பிடித்தது. நானும் சில கல்லூரிகளிலே பிரிவுகளாக இருந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு அமைதியான ஒரு நிலவுகிறது. இந்த அமைதி எங்குமே நான் பார்க்கவில்லை. அந்த அமைதியான ஒரு இதில் நமது பேராசிரியர்கள் தங்களுடைய அனுபவங்களை, சுவாமிஜியிடம் கற்றுக்கொண்டிருந்த அனுபவங்களை முறையாக அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று எவ்வித உள்நோக்கமின்றி தன்னுடைய மற்றவர்களுக்காக அவர்கள் ஒரு செய்கின்ற ஒவ்வொரு பயிற்சியாகட்டும், காயகல்பம் ஒரு சிறந்த ஒரு பயிற்சி. நான் முன்பெல்லாம் காயகல்பம் என்பதை ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தோ மாத்திரையோ நினைத்திருந்தேன். இங்கு பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய மருந்து, இது எங்குமே கிடைக்காத ஒரு மருந்து. அப்படி ஒரு காயகல்ப பயிற்சியானது இங்கு நமக்கு வழங்கப்பட்டது. பிறகு மற்ற சினம் தவிர்த்தல், பிறகு ஆசையை சீரமைத்தல், குடும்ப நலன், இந்த மாதிரி நிறைய தலைப்பின் கீழ் ஒவ்வொரு பேராசிரியர்களும் நமக்கு பேருரை ஆற்றினார்கள். ஒரு சில ஆசை சீரமைத்தல் என்று இங்கு ஒரு வகுப்பு நடைபெற்றது.
ஒரு சில மகான் ஆசை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவர் அனைத்துக்கும் ஆசைப்படும் என்று சொன்னார். ஆனால் சுவாமிஜியோ ஆசையை சீரமைகள் என்று சொன்னார். ஒரு வித்தியாசம் பாருங்க. அனைவருக்கும் ஆசை இருக்கு. ஒருவர் ஒழிக்க வேண்டும் என்றார். ஒருவர் அனைத்துக்கும் ஆசைப்படு என்றார். இவர் அந்த ஆசையை சீரமை என்று சொன்னார். நம்முடைய சுவாமிஜி அவர் தன்னலம் கருதவில்லை. அவருடைய வார்த்தையிலே பார்த்தால் வாழ்க வையகம் என்று சொல்லுவார். வையகம் என்பது இந்த அண்டத்தை குறிக்கும். நாம் எல்லோருமே மனிதர்கள் செல்ஃபிஷாக தான் இருப்போம். நம்மளை வாழ்த்துவோம், நம்முடைய குடும்பத்தை வாழ்த்துவோம், நம்ம சொந்தக்காரரை வாழ்த்துவோம், மீறி போன ஊரை வாழ்த்துவோம், அல்லது ஒரு நம்மளோட மாநிலத்தை வாழ்த்துவோம், அல்லது ஒரு நாட்டை வாழ்த்துவோம். ஆனால் சுவாமிஜி பாருங்க, வையகத்தையே வாழ்த்துக்கிறார். இவ்வளோ பரந்த மனப்பான்மை என்பது நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மகான் இந்த உலகில் பிறந்தது நாம் கொடுத்து வைத்தவர்கள். அதுவும் அவர் நடமாடிய இந்த பூமியில், புண்ணிய பூமி, சொர்க்க பூமி, நாம் நின்று நமக்கு இந்த ஒரு அறிவினை நமக்கு மேலும் வழங்கிய இந்த நிர்வாகத்திற்கும் மற்ற நமது பேராசிரியர்களுக்கும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த வளாகத்தை விட்டு சொல்வதற்கே நமக்கு மனசு இல்லை. இங்கே இருக்கணும், இங்கே நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி வருகிறது. இதற்காக வேண்டி நான் 3 years முன்னாடி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அகத்தாய்வுக்கு நாங்கள் ரெசர்வ் பண்ணிட்டோம். அடுத்த 1ஆம் தேதிக்கு முன்னாலே பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு படிகளாக படித்து இதை கற்றுணர்ந்து முழுமையாக தெரிந்து கொண்டு நம்மளும் இந்த பேராசிரியர்கள் போன்ற ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்று நான் என்னுடைய ஆசையை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், நிர்வாகத்திற்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், எனக்கு இங்கு கூட்டி வந்த என் நண்பர் திரு ராஜகுமார், திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோர்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.